ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் 2 நாள் நம்ம வந்து பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ காலக்கோடு பார்த்தோம். இன்றைக்கி பார்ட் 3 வீடியோ பார்க்க போகிறோம். 25 இம்பார்ட்டன்ஸ் இயர் பார்க்க போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். 1954 காமராஜர் பதவியேற்பு, அது ஒரு நிகழ்வு. அப்புறம் சகா நாட்காட்டி வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, மேக்நாத் சகா அப்படிங்கிறவங்க கொண்டு வந்திருப்பாங்க. மேக்நாத் சகா அவங்க வந்து ஒரு வான் இயற்பியலாளர். இந்த வான் இயற்பியலாளர் கொஸ்டின் கூட குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க, ஃபிலிம்ஸில். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பம்பாய் மாநில ரத்தலால் வழக்கு, இது வந்து ஒரு சமய சார்பின்மை, அதுக்காண்டி இந்த வழக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் தான், 7th புக்கில் இருக்குது. பம்பாய் மாநிலம் ரத்தலால் வழக்கு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து 1955 அத்தியாவசிய பொருட்கள் சட்டம். அப்போ அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் எப்போனா 1955. அப்புறம் இந்த திருமண சட்டம் 5 அதுவும் 1955 இந்த திருமண சட்டம். அடுத்து வந்து 1956 மொழிவாரி மாநிலம் பிரிச்சிருக்காங்க. மொழிவாரி மாநிலம் எப்போ பிரிக்கப்பட்டதுன்னா 1956. அடுத்து என்னென்னா மதிய உணவு திட்டம். இந்த மதிய உணவு திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்கன்னா, காமராஜர் பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க. மதிய உணவு திட்டம் 1956. இதே பரிசோதனை முறையில் யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா, நீதி கட்சி பீரியடில் கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் அவரோட ஆட்சியில் கொண்டு வந்திருப்பார். அடுத்து என்ன இதுனா, 2வது தொழில் கொள்கை கொண்டு வந்திருப்பாங்க 1956. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1957 பல்வேந்திராய் மேத்தா கமிட்டின்னு ஒரு கமிட்டி கொண்டு வந்திருப்போம். பஞ்சாயத்து ராஜுக்காண்டி ஒரு 4 கமிட்டி வந்திருக்கும். அதில் பல்வேந்திரா மேத்தா கமிட்டி எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா, பல்வேந்திரா மேத்தா கமிட்டி 1957. அடுத்து 1958 என்ன இருந்துச்சுன்னா, மதராஸ் பஞ்சாயத்து சட்டமும் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம், இந்த ரெண்டும் வந்தது 58. இது எந்த புக்கில் இருக்குன்னா, 9th பாலிட்டி புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1959 என்ன இருந்துச்சுன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் தமிழ் புக்கில் ஒருத்தர் வருவார். பழைய ஓல்டு தமிழ் புக்கில் அவர் வந்து 1930 பிறந்திருப்பார். இறந்தது எப்போம்னா 1959 கல்யாண சுந்தரன் வந்து இறந்துருப்பார். அவரோட ஊர் எந்த ஊர்னா, செங்கப்பழுத்தான் காடுன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 1960 எல்லை சாலை பாதுகாப்பு நிறுவுதல். எல்லைப்புற சாலை பாதுகாப்பு நிறுவுதல் எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1960. இது எதில் இருக்குன்னா, 10th ஜியாகிரஃபியில் இருக்குது. இந்த பாயிண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் தான். எல்லைப்புற பாதுகாப்பு சாலை நிறுவுதல் வந்து எப்போம்னா 1960. நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்னா, 1961 வரதட்சணை தடுப்பு சட்டம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதில் இருக்குன்னா, 12th பாலிட்டியில் இருக்குது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 1961 வரதட்சணை தடுப்பு சட்டம். இன்னொரு நிகழ்வு என்னென்னா, மகப்பேறு நலச்சட்டம். இந்த ரெண்டும் 1961 தான் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு 1962 சீனா போர், அந்த ஒன்றும். இன்னொரு நிகழ்வு என்னென்னா, சிறப்பு எல்லைப்புற படை. சிறப்பு எல்லைப்புற படை எதில் இருக்குன்னா, 8th புக்கில் இருக்குது. சரியா, அது பார்த்துக்கோங்க. இந்த 2 நிகழ்வும் 1962 நடந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1963 என்ன நடந்திருக்குன்னா, காமராஜர் வந்து அகில இந்திய தலைவராக பதவியேற்றிருப்பார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்பு எப்போனா காமராஜர். அப்புறம் முத்துராமலிங்க தேவர் வந்து இறந்த வருஷமும் 1963. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, மத்திய வருமான சட்டம், அதுவும் 1963. 7th புக்கில் இருக்கும், இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. இதே ஆண்டில் இன்னொன்று என்ன நடக்கும்னா, மயில் வந்து தேசிய பறவையாக அங்கீகரிக்கப்பட்டது இந்தியாவில் எப்போம்னா, அதுவும் 1963 தான். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1964 பாரதிதாசன் இறப்பு. பாரதிதாசன்னா நமக்கு தெரியும், தமிழில் வருவாங்களா, அவங்க வந்து இறந்த வருஷம் 1964. அதே வருஷத்தில் இன்னொன்று என்னன்னா, இடைநிலை கல்வி வந்து இலவசமாக அறிமுகப்படுத்தப்பட்டதும் 64 தான். இது 8th புக்கில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கோத்தாரி கல்விக்குழு, அது வந்து 1964. இது +10 அப்படிங்கிற மாதிரி கல்வியை கொண்டு வந்திருப்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் 8th புக்கு. நெக்ஸ்ட்டு 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். எப்போ அப்படின்னா, ஜனவரி 26. இது நோட் பண்ணிக்கோங்க. இது எதில் இருக்குன்னா, 11th பாலிட்டி புக்கில் இருக்குது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1965 ஜனவரி 26. இதே நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 1966 முதல் பெண் பிரதமராக இந்திரா காந்தி பதவியேற்பு. இவங்க யார் இறந்ததுக்கப்புறம் இவங்க பதவி ஏற்றிருப்பாங்கன்னா, லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கப்புறம் இந்திரா காந்தி பதவி ஏற்றிருப்பாங்க. லால் பகதூர் சாஸ்திரி இறந்தது எப்போம்னா, அது 1966 தான். அப்புறம் முடியரசன்கிறவர் ஒருத்தர் தமிழில் வருவாங்க. அவங்க பூங்கொடிங்கிற இதழுக்காக தமிழக அரசின் விருது பெற்றது எப்போம்னா 1966. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட் தான்.
நெக்ஸ்ட் வந்து 1967 பார்க்க போகிறோம். அண்ணா வந்து தமிழக முதல்வராக பதவியேற்ற வருஷம் 1967. அண்ணா தமிழக முதல்வராக பதவியேற்ப எந்த வருஷம்னா 1967. நெக்ஸ்ட் பார்க்கலாம். 1968 என்னென்னா முதல் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்த வருஷம். அப்போ 1960 என்னன்னா முதல் தேசிய கல்விக் கொள்கை. இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா இதுவும் 8th புக்கு. இந்த கொஷின் வந்து எதில் கேட்டிருந்தாங்கன்னா 2022 குரூப் 4 கேட்டிருந்தாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. அடுத்து 1969 என்ன சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம். இதை யார் மாற்றிருப்பான்னா அண்ணா. பார்த்தோமா 67 பதவி எடுத்தாங்களா அவங்க தான் இந்த தமிழ்நாடுங்கிற பெயரை மாற்றிருப்பாங்க. மதராஸ் மாகாணம் அதை வந்து தமிழ்நாடுன்னு மாற்றினது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அண்ணா. அண்ணா வந்து இறந்த வருஷமும் அதே வருஷம்தான். ஓகேவா. 1967 தான் அண்ணா இறப்பு. அப்புறம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை அது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா இது 8th புக்கில் இருக்குண்ணே. இந்த பாயிண்ட் வந்து 8th புக்கில் இருக்குது. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை இது மார்ச் மாதம் 10ஆம் தேதி. ஓகேவா. டேட்டோடு கொடுத்துருப்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து 1970 என்னென்னா ஐநா சபை வந்து பெரியாருக்கு அவரை பாராட்டி யுனெஸ்கோ விருது கொடுத்துருப்பாங்க. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்துருப்பாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 9th தமிழ் புக்கில் இருக்கும். நெக்ஸ்டா தகவல்னால் அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 1977 என்ன நடந்திருக்குன்னா பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும். அப்போ 1971 என்னன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் எப்படின்னா 71. அப்புறம் மதுரை மாநகராட்சி இருக்கலாம் நம்மளுக்கு. அதில் வந்து மதுரை மாநகராட்சி ஆனது எப்போன்னா 71. ஓகேவா. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1972 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றம். இது வந்து எதில் இருக்குன்னா 11th பாலிட்டியில் இருக்குண்ணே. இதுவும் இம்பார்ட்டன்ட் பார்த்து புக்கில் கொடுத்த எல்லாமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். அதனால் இதுவும் இம்பார்ட்டன்ட்டாக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் முதல் பெண் காவல்துறை அதிகாரியாக கிரண் பேடிங்கிறவங்க பதவி ஏற்றதும் 1972. இது எதில் இருக்குன்னா 7th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1973 என்னன்னா பெரியார் இறப்பு. 1973 எப்போ பிறப்பார்னா 1879 பெரியார் பிறப்பு. 73 இறந்துருப்பார். அப்புறம் புலி தேசிய சின்னமாக அறிவித்தது எப்போம்னா 73. முத்துராமலிங்க தேவர் இறக்கும்போது வந்து என்ன நடந்திருக்கும்னா மயில் தேசிய பறவையாக அங்கீகரிச்சிருப்பாங்க. பெரியார் இறக்குறப்போ வந்து புலி வந்து தேசிய விலங்காக அங்கீகரிச்சிருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1974 என்னென்னா நீர் பாதுகாப்பு சட்டம். 74 என்னென்னா நீர் பாதுகாப்பு. இது வந்து 9th பாலிட்டியில் இருக்குது. இதை நோட் பண்ணி பார்த்துக்கோங்கண்ணே. 9th புக்கில் இருக்குது. இது நீர் பாதுகாப்பு சட்டம் 74. நெக்ஸ்ட்டு 1975 என்னென்னா காந்திய கிராமிய கல்லூரி ஏற்படுத்தப்பட்டது எப்போம்னா 75. இதே வருஷம் என்ன நடந்திருக்குன்னா காமராஜர் இறந்த வருஷமும் 75 தானே. இதை நோட் பண்ணிக்கோங்க, இந்த காந்திய கிராமிய கல்லூரி. ஓகேவா. இது எதில் இருக்குன்னா இது 8th புக்கில் கல்வி பற்றி ஒரு பாடம் இருக்கும். அதில் இந்த பாயிண்ட் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 1976 என்னென்னா காமராஜருக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுத்தது எப்போம்னா 1976. அப்புறம் கொத்தடிமை முறை ஒழிப்பு அது எப்போன்னு கேட்டாங்கன்னா அதுவும் 76 தான். இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். 76 இந்த பாரத ரத்னா கொடுத்தோன்னா காமராஜர் அவங்க பாரத ரத்னா கொடுத்தப்போ ஏதாவது பண்ணணுன்ட்டு கொத்தடிமை முறையை ஒழிச்சிருக்காங்க அந்த வருஷம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பெண்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுத்ததும் 76 தான். அப்புறம் கல்வி வந்து மாநில பட்டியலில் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கும். அப்புறம் அதை வந்து 1976 வருஷம் தான் பொது பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. சரியா. இது ரொம்ப முக்கியம், இதை பார்த்துக்கோங்கண்ணே. இது 8th புக்கில் தான் இருக்குது. மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது எப்போம்னா கல்வி 76வது வருஷம். அப்புறம் நம்ம முகவுரையில் வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் இருக்கும். இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு. அதில் சமய சார்பற்றங்கிற வார்த்தையை வந்து 42வது சட்ட திருத்தம் 76வது வருஷம் தான் இணைச்சிருப்பாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 1977 வேலைக்கு உணவு திட்டம். நம்ம வேலைக்கு உணவுனா காலையில் 7 மணிக்கு சாப்பிட்றோம், நைட்டும் 7 மணிக்கு சாப்பிட்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. வேலைக்கு உணவு திட்டம் அது ஒரு பாயிண்ட். அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா எம்ஜிஆர் வந்து பதவியேற்றதும் 1977. எம்ஜிஆர் பதவியேற்பு 77. அவர் இறந்தது எப்போம்னா 87. அவருக்கு எல்லாமே 7 வரும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து எம்ஜிஆருக்கு எப்போ பாரத ரத்னா கிடச்சிருக்குன்னா 1988 கிடச்சிருக்கும். இறந்த அடுத்த வருஷமே கிடச்சிருக்கும். ஓகேவா. காமராஜருக்கும் அதே மாதிரி தான் 75 இறந்துருப்பாங்க. 76 காமராஜருக்கு கிடச்சிருக்கும். இதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் அசோக் மேத்தா குழு, நம்ம பல்வேந்திரா மேத்தா குழு 57 பார்த்தோமா. அசோக் மேத்தா குழு 77 பஞ்சாயத்து ராஜுக்காண்டி கொண்டு வந்திருப்பாங்க ஒரு 4 குழு. அதில் அசோக் மேத்தா குழு, பல்வேந்திரா அதில் 2 இதில் வந்துட்டு. நெக்ஸ்ட் வந்து
1978 பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியீடு. பெரியார் இதில் வந்து ஒரு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியீடு எப்போம்னா 1978. அதே வருஷத்தில் இன்னொன்று என்ன நிகழ்வுனா சர்வதேச பெண்கள் ஆண்டு. ஓகேவா? இதுவும் புக்கில் தான் இருக்குது, நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையில் இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமையில் இருந்திருக்கும். அப்புறம் 44வது சட்ட திருத்தம் 1978வது வருஷம் வந்து அதை வந்து 12 மாற்றிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்ட உரிமையாக வச்சுருப்பாங்க. அடிப்படை உரிமையிலேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு சட்ட உரிமையாக அதை வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் விடுபட்டிருந்தா கூட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் சேர்த்து கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ்.